Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 41, 40 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். 41. A certain stimulus administered to each of the 12 patients resulted in the following increase of blood pressure: 5, 2, 8, -1, 3, 0, -2, 1, 5, 0, 4, and 6. Then the value of statistic T to test the hypothesis that the stimulus will increase the blood pressure is option A 2.89, option B 9.53, option C 1.8, option D 1.5. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் ஸ்டிமுலஸ் கொடுக்கறதுனால 12 பேஷண்ட்ஸுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி டெஸ்ட் அப்ளை பண்ணி ஹைபாசிஸை டெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன ஹைபாசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலஸ்னால தான் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத அசியூம் பண்ணி நம்ம அந்த ஹைபாசிஸை டெஸ்ட் பண்ண போகிறோம். இதோட ஆன்சர் நம்ம டி டெஸ்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 2.89 தான் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 12 பேஷண்ட்ஸோட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணிக்கலாம். சம் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 31ன்னு கிடைக்கும். எக்ஸசைஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணும்போது நம்மளுக்கு 31ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12. ஸோ அதுதான் நம்மளுக்கான அப்சர்வேஷன், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரும், எக்ஸ்ஐ எக்ஸ் பார்ன்றது ஆவரேஜ், ஆவரேஜ்ன்றது சமேஷன் எக்ஸ்ஐ டிவைடட் பை என் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் வேல்யூ அப்படின்னாக்க நம்மளுக்கு 31 டிவைடட் பை 12 பேஷண்ட்ஸ்ன்றதுனால 31 by 12 is equal to 2.583. அதை நியரஸ்ட் எப்படி எழுதிக்கலாம், 2.6ன்னு நம்ம ரவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ டி டெஸ்ட் நம்ம அப்ளை பண்றதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா T is equal to x bar minus mu divided by s into square root of n எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் s கண்டுபிடிக்கணும். s-க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா square root of summation xi minus x bar whole square divided by n minus 1. இந்த ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து நம்ம பர்டிகுலரா என்ன கண்டுபிடிக்கணும்னா xi minus x bar whole squareக்கு சம் பண்ற வேல்யூ. அப்ப இந்த இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். xi minus x barக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2.6. ஸோ xi minus x barக்கு xi minus 2.6க்கு அந்த என்ட்ரி எல்லாம் போட்டுக்கலாம். அப்ப 5 minus 2.6னா 2.4. அடுத்தது 2 minus 2.6னா minus 0.6. 8 minus 2.6 5.4. minus 1 minus 2.6 minus 3.6. ஸோ எல்லாத்தையும் நம்ம xiல இருந்து மைனஸ் எக்ஸ் பார் வேல்யூ 2.6 மைனஸ் பண்ணதுதான் ரெண்டாவது காலம்ல கொடுத்துருக்கோம். அடுத்தது தேர்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். அப்ப ஹோல் ஸ்கொயர்னாக்க இந்த xi மைனஸ் 2.6 போட்டுக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்ப 2.6 4க்கு ஸ்கொயர் பண்ணும்போது 5.76. அதே மாதிரி minus 0.6க்கு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 0.36. அப்ப இந்த செகண்ட் காலம்ல இருக்க எல்லாத்துக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணும்போது xi மைனஸ் எக்ஸ் பார்க்கு ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இந்த xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் நம்ம சம் பண்ண வேல்யூ தான் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கிற 104.92. எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ண வேல்யூ. அப்ப sum of all xi minus x bar whole square is equal to 104.92 and number of observation 12 patients minus 1. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 104.92 டிவைடட் பை 11ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும், 3.08ன்னு கிடைச்சிடும். இப்போ என்ன ஹைபாசிஸ் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த ஸ்டிமுலஸ் வந்து அதனாலதான் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணோம். அப்ப நல் ஹைபாசிஸ் எப்படி எடுத்துக்கலாம்னாக்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எப்படி எடுத்துக்கலாம், ஸ்டிமுலஸ்னால இன்க்ரீஸ் ஆகல பிளட் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப நல் ஹைபாசிஸ்ன்றத மியூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம்.
அப்ப stimulus will not be accompanied by an increase in blood pressure ன்னு எடுத்துக்கலாம் hypothesis. இப்ப t test formula தெரியும், x bar minus mu divided by s into square root of n. x bar நம்ம கண்டுபிடிச்சிருக்க 2.6 and muன்றது நம்ம இப்ப null hypothesisல சொல்லிருக்கோம் இல்லையா 0 and s ன்றது 3.08 நம்ம இங்க போட்டிருக்கோம். So into square root of n ன்றது number of observations 12 patients ன்றதுனால இப்ப இந்த வேல்யூல 2.6 divided by 3.08 into square root of 12 ஓட ஆன்சர் 2.89 ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ 2.89 தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். Question number 42. From the following table, the value of F statistic is source of variation, degrees of freedom, sum of squares, between varieties 9 degrees of freedom, 160.54 ன்றது sum of squares. Within varieties ன்றதுல degrees of freedom 20, sum of squares is 43.33. Option A 17.84, option B 8.22, option C 2.17, option D 203.87. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 8.22 தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது இங்க கொடுத்துக்கிற டேபிள்ல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பிட்வீன் வெரைட்டிஸ் அண்ட் வித்தின் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வேல்யூஸும் பிட்வீன் வெரைட்டிஸ்க்கும் வித்தின் வெரைட்டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எஃப் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ, எஃப் டெஸ்ட் வேல்யூ என்னன்றதை இங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், லார்ஜஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ்னு வரும். இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ அந்த மாதிரி எஃப் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடும்போது ஆன்சர் 8.22 கிடைக்கும். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 42ல கொடுத்துருக்கிற ஐடியாஸ் தான் நம்ம வந்து நோட்டேஷன்ஸ் எழுதிக்கலாம். அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் பிட்வீன் வெரைட்டிஸ்க்கு நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க 9, அதாவது n1 மைனஸ் 1ன்றதான் நம்மளுக்கு 9. அதே மாதிரி வித்தின் வெரைட்டிஸ் வந்து செகண்ட் அப்சர்வேஷன் n2 மைனஸ் 1ன்றது. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் x1 பார் ஹோல் ஸ்கொயர். அது மாதிரி வித்தின் வெரைட்டிஸ்க்கு x2 மைனஸ் x2 பார் ஹோல் ஸ்கொயர்ன்ற ஆன்சர் 160.54 அண்ட் 43.33ன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து அந்த வேரியன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா நம்மளுக்கு s1 ஸ்கொயர், s1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் x மைனஸ் x பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் பிட்வீன் வெரைட்டிஸ்க்கு நம்ம போடும்போது 160.54 டிவைடட் பை 9 கிடைக்கும். அப்போ அதோட ஆன்சர் 17.834ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ அதே மாதிரி s2 ஸ்கொயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷன் x2 மைனஸ் x2 பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அதே n2 மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் செகண்ட் அப்சர்வேஷன், ஃபர்ஸ்ட்ன்றது பிட்வீன் வெரைட்டிஸ், செகண்ட் வந்து வித்தின் வெரைட்டிஸ்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ 43.33 டிவைடட் பை 20ன்னு வரும். அப்போ 43/33 டிவைட் பை 20க்கு 2.1665ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு இதுல இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் 9, 20ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஏற்கனவே ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபார்முலா மெயின் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். எஃப் டெஸ்டோட வேல்யூ நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், லார்ஜஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்ப லார்ஜஸ்ட்னாக்க இங்க என்னன்னு கிடைக்குது 17.834. அப்ப s1 ஸ்கொயர் டிவைடட் பை s2 ஸ்கொயர்ன்றது 2.1665ன்றது. ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 8.22ன்ற ஆன்சர். இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். எப்பயுமே நம்மளுக்கு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போட்டு அடுத்த பிட்வீன் வெரைட்டிஸ்க்கும் வித்தின் வெரைட்டிஸ்க்கும் அதே மாதிரி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போட்டு அந்த ரெண்டுத்துக்குள்ளர வர்றதுல ரேஷியோ எடுக்கும்போது லார்ஜஸ்ட் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் போட்டோம்னா எஃப் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும், எஃப் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி போடும்போது 8.22ன்றது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Question number 43. In a bolt factory, machines A, B and C manufacture respectively 25%, 35% and 40%. Of the total of their output, 542% are defective bolts. A bolt is drawn at random from the product and is found to be defective.
then the probability that it was manufactured by machine A is option A 28 by 69, option B 25 by 69, option C 36 by 69, option D 30 by 69. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டினோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போல்ட் ஃபேக்டரியில 3 மிஷின் இருக்கு, ஏபிசின்ற மிஷினு. இதுல வந்து எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் ஏவில் 25% போல்ட்டு அண்ட் மிஷின் பியில் 35% போல்ட்டு அண்ட் மிஷின் சியில் 40% போல்ட்டு மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ இதுல இவ்வளோ இது மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுல டிஃபெக்டிவ் போல்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற மிஷின்ல 5%, பீன்ற மிஷின்ல 4%, சீன்ற மிஷின்ல 2% டிஃபெக்டிவ் போல்ட்ஸா இருக்கு. டோட்டலா மேனுஃபேக்சர் பண்றதுலேருந்து எவ்வளோ டிஃபெக்ட் ஆயிருக்குன்ற அந்த பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போல்ட்டை ரேண்டமா எடுக்கிறாங்க. ஒரு போல்ட்டை ரேண்டமா எடுக்கும்போது அது வந்து டிஃபெக்டிவா இருக்கு. அப்ப என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு போல்ட் டிஃபெக்டிவா இருக்கு இல்லையா, அந்த போல்ட் வந்து மிஷின் ஏவில் மேனுஃபேக்சர் பண்ணதா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் பை மிஷின் ஏ. ரேண்டமா ஒரு போல்ட்டை சூஸ் பண்றோம், அந்த போல்ட்டும் டிஃபெக்டிவா இருக்கு. டிஃபெக்டிவா இருக்கும்போது ஏபிசி மூணுத்துலயுமே நமக்கு டிஃபெக்டிவ் போல்ட் இருக்கு. பர்டிகுலரா எனக்கு மிஷின் ஏவ்ல இருந்தா அந்த டிஃபெக்டிவ் போல்ட்டை நம்ம ரேண்டமா எடுத்திருக்கோன்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கனாலே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கூட நான் கொடுத்துருக்கேன். பேஸ் தியரம் ஐடியா அப்ளை பண்ணணும். ஆப்ஷன் பி 25 டிவைடட் பை 69 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத இப்போ பார்க்கலாம் பை யூசிங் பேஸ் தியரம் ஐடியா. இப்போ கொஸ்டின் நம்பர் 43ல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஐடியாஸை நம்ம நோட்டேஷன்ஸ்ல மாத்திக்கலாம். அப்போ மிஷின் ஏபிசி ஏவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மேனுஃபேக்சர் பண்றாங்க? 25%. 25% அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 25/100ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது பி, பீன்ற மிஷின் எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்றாங்க? 35% வோல்ட். அப்ப 35%னா 35/100. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் பீன்றது 35/100. அடுத்தது சீன்ற மிஷின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 40%. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் சீன்றது 40%ன்றது 40/100ன்னு எழுதிக்கலாம். இப்ப அடுத்தது நம்மளுக்கு டிஃபெக்டிவ் போல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப டிஃபெக்டிவ் போல்ட்ஸுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? 542ன்றது ஏபிசில கொடுத்துருக்காங்க. அப்ப டி ஃபார் டிஃபெக்டிவ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, டிஃபெக்டிவ் போல்ட் இன் ஏன்ற மிஷின் அப்படின்னாக்க ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 5%ன்றது எப்படி எழுதலாம்? 5/100. அதே மாதிரி செகண்ட் வந்து 4% பீன்ற மிஷினுக்கு. அப்ப டீன்ற மிஷின் பீன்ற போல்ட்ல எடுக்கும்போது அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் பின்றது 4%ன்றது 4/100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் இன் மிஷின் சி அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கிவன் சி இஸ் ஈக்குவல் டு 2/100ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, அதாவது நம்ம போல்ட் ஒன்று ரேண்டமா சூஸ் பண்றோம், அந்த போல்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கு? டிஃபெக்டிவா இருக்கு. அந்த டிஃபெக்டிவா இருக்கிறது வந்து மிஷின் ஏவில் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபெக்டிவ்க்கு டி அண்ட் மிஷின் ஏவ்ல இருந்து வர்றதுக்கானதுன்னா ஏன்னு வரும். அப்ப டி பை டி ஏன்ற மிஷின்ல இருந்து டிஃபெக்டிவ் போல்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னும் போது நம்மளுக்கு பேஸ் தியரம் ஐடியா படி ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் டி இஸ் ஈக்குவல் டு probability of A into probability of D given A divided by P of A into P of D given A plus P of B into P of D given B plus P of C into P of D given C ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே அந்த நோட்டேஷன்ஸ்ல ஆன்சர்ஸ் போட்டு வச்சிருக்கோம். P of Aன்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 25/100ன்ற ஆன்சர். அடுத்தது P of D given Aன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 5/100ன்ற ஆன்சர். அண்ட் கீழே இருக்க இவ்வளவு பெரிய டேர்மை நம்ம வந்து இங்க சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஆன்சர் வரும்? 25/100 into 5/100ன்றது என்ன ஆன்சர்? 125ன்னு மேல வந்துடும். பிளஸ் P of B into P of D given B க்கு 35/100 into 4/100. ஸோ அதோட ஆன்சர் 140.
by 100 into 100. அடுத்தது the P of C into P of D given C க்கு என்ன வரும் 40 by 100 into 2 by 100. அப்ப 40 into 2ன்றது 80 by 100 into 100. அப்ப எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கலாம் 125 plus 140 plus 80 is equal to 345 divided by 100 into 100 வந்துரும். இந்த 345 நான் 5 ஓட மல்டிப்ளை எழுதிக்கிறேன் 69 into 5 divided by 100 into 100 எழுதலாம். இப்போ இந்த ஃபார்முலால போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கீழே வந்து 69 into 5 divided by 100 கிடைச்சிரும். ஸோ இதுல மேலையும் கீழையும் 5 by 100 கேன்சல் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு 100 எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் மேலையும் கீழையும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது 25 by 69 என்ற ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 25 by 69ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 44. In MM1 model, if L is the number of customers in the system and if LQ is the number of customers in the queue, then option A, rho L is greater than LQ. Option B, LQ is equal to rho L. Option C, L is equal to rho LQ. Option D, LQ is greater than L, where rho is the traffic density. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதாவது MM1 மாடல்ல Lன்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டமா இருந்து LQன்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன் பிட்வீன் L அண்ட் LQ தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரிசல்ட் தான். ஸோ இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இத்தனை நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி LQ is equal to rho times Lன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்ற ரிசல்ட்டை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 44ல நமக்கு க்ளூலே ஆன்சர் வந்துருச்சு. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க MM1 மாடல்ல Lன்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டமா இருந்து LQன்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூவா இருந்ததுன்னா வாட்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் L அண்ட் LQன்றது தான். ஸோ அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரோன்றது டிராஃபிக் டென்சிட்டியா இருக்கும்போது ரோன்றது மீன் அரைவல் ரேட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து LQ இஸ் ஈக்குவல் டு ரோ Lன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கு. நம்மளுக்கு ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். LQ இஸ் ஈக்குவல் டு ரோ Lன்றது in MM1 model. Question number 45. In MG1 model, if the service time is constant for all customers, then variance is option A, same constant, option B, 1, option C, 0, option D, not a constant. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2015ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா MG1 மாடல்ல இது ஒரு ரிசல்ட். அதாவது சர்வீஸ் டைம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது தென் வேரியன்ஸ் வேல்யூ என்னன்றது தான் இதோட கொஸ்டின். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்ற ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ MG1 மாடல்ல நம்மளுக்கு சர்வீஸ் டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு கண்டிப்பா வேரியன்ஸ் என்னவா தான் இருக்கும் 0ன்றது. ஸோ இது ரிசல்ட்ன்றதுனால அந்த ரிசல்ட்டை வச்சே கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். PGTRB கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.